வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ என்ன நெக் பேண்ட் இருக்குன்னா Ptron டேன்ஜென்ட் அர்பன் நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. ஏன் இந்த நெக் பேண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நெக் பேண்ட்னா இந்த நெக் பேண்டோட ப்ரைஸ்க்கும் ஸ்பெக்ஸ்க்கும் லிட்டரலாக சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 800 800 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 50 மில்லி செகண்ட்ஸ் லேட்டன்சி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக 60 மணி நேரம் பேட்டரி லைஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இஎன்சி டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இவ்வளோ ஸ்பெக்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் கொடுத்தாங்கன்னு வந்து தெரியல. இதில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லைனா குவாலிட்டிலாம் சுமாராக இருக்கா இல்லையான்னு வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அப்புறம் வந்து எவ்வளோ கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்குது, பிளாக், ப்ளூ அண்ட் க்ரீன். நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நைஃப் எடுத்து இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் வைஸ் பரவாயில்ல, 800 ப்ராடக்டாக இருந்தாலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஆக்சரிஸுமே வந்து இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. அப்புறம் டைப் சி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மைக்ரோ எஸ்பி கேபிள் கொடுத்துருப்பாங்களோன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம வந்து வாரண்டி கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக் பேண்டை வந்து வெளியே எடுப்போம். ஸோ நெக் பேண்ட்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வந்து இருக்குது. ஊப்ஸ், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்படி கீழே விழுந்துருச்சு. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 2 டேஸாக வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து டிசைனில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்களோன்னு நான் வந்து நினச்சேன். நான் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணல, நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இயர்பட்ஸ் மாதிரி இந்த இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கானில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. சிலிக்கானோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நல்லா டியூரபுளாக வந்து இந்த நெக் பேண்ட் வந்து இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து மெட்டலில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த 2 ரீஜன்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்டியாக கொடுத்துட்டாங்க, எதுவுமே நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒயரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பட்டன்ஸ், அப்புறம் மைக்ரோஃபோன், அப்புறம் வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர், டைப் சி போர்ட் எல்லாமே இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருந்தா இன்னுமே வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக, நல்லா டாக்டைலாக, நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸோட ஃபங்க்ஷனை வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் ஒயரோட குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஒயரோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் தின்னாக இருக்குது. இது மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தா பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்லா ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், இந்த இயர்பட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இதோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கனால இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து செம்ம பக்காவாக சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணுறதுனால அது கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கனெக்டிவிட்டி வைஸ் நான் எந்த ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கோடெக்கில் வந்து ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் பர்சனலாக கேட்டிங்கன்னா நம்ம வந்து எஸ்பிசிக்கு ஏஎஸ்சிக்கு அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஃபைல் சைஸ், சாங்கோட ஃபைல் சைஸ் அதிகமாக இருந்தால் தான் வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்கனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து 50 மில்லி செகண்ட்ஸ்க்கான லேட்டன்சி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். எனக்கு தெரிஞ்சு அண்டர் 1000 ருபீஸில் இந்த நெக் பேண்டில் மட்டும் தான் வந்து லோ லேட்டன்சி மோட் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால் கேம்ஸ் விளாடும்போது சரி, வீடியோஸ் பார்க்கும்போது சரி, அந்தளவுக்கு பெருசாக இந்த டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நெக் பேண்ட் வந்து லோ லேட்டன்சி மோடோட நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த நெக் பேண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து இஎன்சி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெக் பேண்டில் வந்து இஎன்சி யூஸ் பண்ணிங்கனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து இந்த Ptron நெக் பேண்ட்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.
அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்ட் வந்து 60 ஹவர்ஸ்க்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேற லெவல். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் நான் வந்து போட் ராக்கர்ஸ் 333 ப்ரோ அப்புறம் வந்து 330 ப்ரோவில் தான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த நெக் பேண்டு கம்பேர் பண்ணும்போது இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாதி விலை தான் வந்து இந்த நெக் பேண்ட் பரவாயில்ல. அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அது போக நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் 4 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது பேட்டரி லைஃப் பற்றி சுத்தமாக கவலையப்பட தேவையில்லை. கடைசியாக அந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா 10mm ட்ரைவர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி வைஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து ஆவரேஜ் தான். ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துச்சு. ஆனால் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அதாவது 800 ருபீஸ்க்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி வருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 800 ருபீஸ்க்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து வருதுன்னு வந்து சொல்லலாம். 800 ருபீஸ்க்கு வந்து அபோவ் ஆவரேஜான சவுண்ட் குவாலிட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து 800 ருபீஸ்க்கு வருதான்னு கேட்டிங்கன்னா 800 ருபீஸ்க்கு இந்த நெக் பேண்ட் வந்து 100% வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து டிசைன் சூப்பராக இருக்குது. அப்புறம் நமக்கு இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா சவுண்ட் குவாலிட்டி மட்டும் தான். சவுண்ட் குவாலிட்டி கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் தாராளமாக இந்த நெக் பேண்ட் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.